சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த குறியீடு தானே, இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு குறியீடையும் இப்போ டெமோவாக எப்படி நம்ம பூஜை அறையில் நம் கைப்பட வரையணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்து முழுவதுமாக பாருங்கள். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் மகாலட்சுமியே வருக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இந்த செல்வவசியம், பண ஈர்ப்பு, இதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது ஒவ்வொரு வீட்டிலும் பணம் கட்டுக்கட்டாக சேரணும் அல்லது நகை தங்க கட்டிகள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அது குறிக்காது. ஒவ்வொரு வீட்டிலும் ஐஸ்வர்யங்கள் நிறைய வேண்டும், சர்வ மங்களங்களும் உண்டாக வேண்டும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது என்றுமே நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இது மறைமுகமாக குறிக்கும். ஏன்னா நிறைய பேர் இவங்க எப்பொழுதும் பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ இந்த பதிவில் கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 3 குறியீடுகளும் செல்வத்தை மட்டும் நம் வசம் ஈர்க்காது, அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நம் வசம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு பணமும் வேணும், வெற்றி ஒருத்தவங்க வாழ்க்கையில் வேணும், அதை மாதிரி தைரியம் வேண்டும், சந்தானமும் அந்த வீட்டில் இருக்கணும், அனைத்துமே தானியங்கள் செழித்து இருக்கணும். ஸோ அனைத்து லக்ஷ்மிகளோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறியீடுகளை எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது. சில பேர் இந்த குறியீடுகளை அவங்க வீட்டு வாசலில் பயன்படுத்துவாங்க. சில பேர் அவங்க ஹாலில் படங்களாக மாட்டி வச்சுருப்பாங்க. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் பூஜை அறை அங்கே நல்ல அதிர்வுகள், மற்ற இடங்களை காட்டிலும் பூஜை அறையில் கொஞ்சம் நல்ல அதிர்வுகள் எப்பொழுதும் விளக்கும் அந்த அகர்பத்தியோட வாசனையும் சாம்பிராணியோட வாசனையும் அங்கே அதிகமாக இருப்பதால் அந்த இடத்துல இந்த குறியீடுகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அனைத்து வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறும். இப்போ வாங்க என்னென்ன குறியீடுகள் அவசியம் உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம். இதை நம்ம சொன்னதுமே நிறைய பேர் இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சின்னம், இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நம்ம எந்த வகையில் நம்ம பூஜை அறையில் வரையணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ டெமோ சொல்லுவேன். இந்த ஒரு சின்னம் நம்ம தென்னிந்தியர்களை விட வட இந்தியர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக மார்வாடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யறதுனாலும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அவங்க வரையாமல் செய்யவே மாட்டாங்க. ஒரு புது கணக்கு எழுதுறதுனாலும் அந்த நோட்டோட முதல் பக்கத்தில் இதை வரைஞ்சிருப்பாங்க. அதை மாதிரி அவங்க வீட்டு நிலைவாசல்லையும் சரி, பூஜை அறையிலையும் சரி, அவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி இந்த ஒரு சின்னம் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கும். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 4 வேதங்களை குறிக்கின்றது, ஒரு பூரணத்துவத்தை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பொதுவாக நம்ம மஞ்சள்ல எழுதுவோம் அல்லது குங்கும கரைசல்ல எழுதுவோம். ஆனால் அதில் நீங்கள் எழுதுவதை காட்டிலும், அதாவது அந்த குறியீடை வரைவதை காட்டிலும் இந்த 2 பொருள், அதாவது இது சுண்ணாம்பு ரொம்ப வீட்டில் இருந்தது சின்ன சின்ன பீஸாக கட்டியாயிடுச்சு, அது கூட மஞ்சள், நம்ம ஆழம் கரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த நிறம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிவப்பு, அதாவது பவழம் இருக்கும்ல, அந்த ஒரு சிவப்பு நிறத்தை இது உண்டு பண்ணும். அந்த நிறம் தான் செல்வ செழிப்பை நம் வசம் கொண்டு கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் இது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குங்கும கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருந்த சுண்ணாம்பு கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ இந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான
சுண்ணாம்பு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வாங்கி இந்த மஞ்சளோட கரைச்சி இந்த மாதிரி ஒரு நிறம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் உங்களுடைய பூஜை அறையில், சில பேர் சுவரில் வந்து வரைவாங்க, சில பேர் மனையில் அந்த ஸ்லாப்லே வந்து இதை மாதிரி வரைவாங்க. அதை மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் பூக்கள் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஸ்வஸ்திக் வரைக்கும் பொழுது இந்த ஒரு முறையை நீங்கள் வேறு எங்கேயும் உங்கள் நிலைவாசல்லாம் இதை மாதிரி வரைய வேண்டாம். உங்கள் பூஜை அறையில் இப்படி வந்து நீங்கள் ஸ்வஸ்திக் வரையும் பொழுது நல்ல ஒரு தனவசியத்தையும் ஆகர்ஷணத்தையும் அது கொண்டு வந்து கொடுக்குங்க. ஸோ முதல் விஷயம் இதுதாங்க. இரண்டாவது மிக முக்கியமான குறியீடு, அஷ்டலக்ஷ்மிகளோட அருளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த 8 இதழ் தாமரை குறியீடு. இந்த ஒரு குறியீடு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் வரையணும் கிடையாது. எப்பொழுதுமே உங்களுடைய பூஜை அறையில் இந்த ஒரு குறியீடை நாம் அடிக்கடி பார்ப்பதும் அது நம்முடைய மனசில் பதிவதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குறியீடு நம்ம பார்க்குறோம் இல்லை, இதெல்லாமும் ஒரு வகையான எந்திரங்கள் தான். நம்ம இப்போ குபேர எந்திரம், வாராகி எந்திரம், சுதர்சன எந்திரம்லாம் நம்ம சொல்கிறோம். அது வந்து நிறைய கோடுகள்லாம் வச்சு அதை வந்து வரைவாங்க, தகடில் வரைவாங்க. இந்த மாதிரியான இப்போ ஸ்வஸ்திக் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எந்திரம் தான். இந்த தாமரை, நம்ம 8 இதழ் தாமரை பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான எந்திரம் தான். இந்த எந்திரத்தை பார்த்து நாம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு நம்ம 108 முறை நம்ம பூக்கள் இது மேலே அர்ச்சனை செய்வது, அல்லது 5 ரூபாய் நாணயங்கள் வச்சிருந்து அதனை நாம் இதன் மேலே வந்து அர்ச்சனை செய்து வைப்பது, ஓம் லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து மந்திரமாகுது. ஸோ இந்த ஒரு குறியீடும் நாம் சொல்லக்கூடிய மந்திரமும் ஒன்று சேர்ந்து எத்தகைய வறுமையையும் நம் வீட்டிலிருந்து நீக்கும். பண கஷ்டம், அதை மாதிரி பண நெருக்கடி, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், வறுமை, இவை எல்லாவற்றையும் அது வந்து நீக்கிடும். ஸோ இது வந்து இரண்டாவது. இதை நீங்கள் அப்படியேவும் வரையலாம், அல்லது இந்த பச்சரிசி மாவு, நீங்கள் பச்சரிசியை வந்து ஊற வச்சு அதை வந்து கொஞ்சம் உலர்த்தி அதுக்கப்புறம் நீங்கள் மாவாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஏலக்காய் பொடியையும் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மாவு வந்து சின்ன சின்ன பூச்சிகளுக்கு, எறும்புகளுக்கு உணவாக இருக்கக்கூடும். அதே போலவே நீங்கள் அடுத்த வாரம் இதை நீங்கள் சுத்தம் பண்ணும்பொழுதும் உங்கள் கைகளால் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாவை வந்து நீங்கள் கொட்டிடலாம். ஏன்னா சின்ன பூச்சிகள், எறும்புகள் அவற்றை வந்து உணவாக உண்ணும். மூன்றாவது முக்கியமான ஒரு குறியீடு இந்த ஒரு குறியீடு தாங்க. இதை வந்து ஒரு ஸ்கொயர், மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாய சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரருக்கு உரிய எண். குபேர பூஜையில் இந்த ஒரு கட்டத்தை வரைஞ்சி இதில் நம்பர்ஸ்லாம் எழுதி நம்ம பூக்கள், நாணயம்லாம் இதில் வைப்போம். அப்படி வைக்கக்கூடிய நாணயங்கள் இந்த எண்களெல்லாம் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே நான் கண்களுக்கு படுற மாதிரி நான் ஒரு மனையில் அழகாக வரைஞ்சி வச்சுடுவேன். வாரம் வியாழக்கிழமை பூஜை சாமான்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த மனையையும் நான் கழுவிட்டு அதில் வந்து திரும்பவும் பச்சரிசி மாவால் இந்த கட்டத்தை வந்து வரைஞ்சிடுவேன். இந்த ஒரு எண்கள் நமக்கு குபேரரோட அனைத்து அருளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இதை நம்ம செய்கிறோம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பச்சரிசி மாவால் வரையும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் அதை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள். குருவுக்கு உரிய மஞ்சள் பொடியை அந்த பச்சரிசி மாவில் சேர்த்து நம்ம இந்த கட்டத்தை வரைந்து குபேரரை வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நம்ம சொன்ன 3 குறியீடுகள் இதுதான். இதை தவிர எவ்வளவோ குறியீடு இருக்குது. ஹிருதய கமலம் வந்து அதை வரையலாம், இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ முக்கியமாக செல்வ வசியத்தை உண்டாக்கும் சில குறியீடுகளை நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே மகாலட்சுமியே வருக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.